இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்ப பாரு அவரை பாக்குறப்பெல்லாம் சிடு சிடுன்னு அவரை திட்டிட்டு தானே இருந்தீங்க. நான் அவரை பத்தி பேசுறப்ப கூட முகத்துல அடிக்கிற மாதிரி தானே பேசுனீங்க. இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அது ஏன் இஷ்டம், அத பத்தி உனக்கு என்ன? எனக்கும் லவ் வந்துருச்சுங்க. நான் இப்ப அவரை மனசார லவ் பண்றேன். திடீர்னு வந்து நீங்க அவரை லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு அது இரிட்டேட் ஆகாதா? வேண்டாம் மாலதி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு இதுக்கு மேல கேட்க பிடிக்கல. பிடிக்கலன்னா பேசாம போக வேண்டியதுதானே. எதுக்குங்க நீங்களா வந்து என்கிட்ட பேசி சண்டை போடுறீங்க? எதுக்காக வாலண்டரியா வந்து என்ன துரத்திட்டே இருக்கீங்க? வேண்டாம் மாலதி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்னங்க பெரிய அளவு? உண்மையிலே யார் அறிவை முதல்ல காதலிச்சா? நான் தானே. அப்போ நான் தானே சீனியர். அப்போ எனக்கு தானே உரிமை அதிகம். ரெண்டாவதா வந்து நீங்க எப்படிங்க இத பத்தி பேச முடியும்? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேச? Stop it! Stop it! போதும், இதுக்கு மேல நான் உன் கூட பேச முடியாது. ஒரு வார்த்தை இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேசுன பல்ல உடைச்சிருவேன். வா. சும்மா ஓவரா சீன் போடாதீங்க. இந்த விஷயத்துல ஒண்ணு அறிவு முடிவெடுக்கணும், இல்ல உங்க அம்மா அப்பா முடிவெடுக்கணும். அவங்களே என்ன சொன்னாங்க? என்னதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களா நானானு அவங்க குடும்ப முடிவு எடுக்கட்டும். என்னமோ அறிவு உங்களுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி பேசுறீங்க. மாமா, உங்களுக்கு இன்னுமா புரியல? என்னத்தா? அவனை பார்த்தாலே சிடுசிடுன்னு கோவப்படுவா. அவனை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழுவா. ஆனா அது எல்லாமே பொய் மாமா. அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இப்ப புரியுதா? ஆமால. ஐசியூவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் விலக மாட்டேங்கிறா. அவன் மேல வெச்ச கண்ணை எடுக்க மாட்டேங்கிறாளே. பாத்தியாத்தா, அவன் மேல இன்பிட்டு பாசத்தை வச்சுட்டு அவனை பிடிக்காத மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு கிடந்தான். அவன் உசுருக்கு ஆபத்துனதும் எப்படி கதறி அழறான்னு பாத்தீங்களா? மறைக்க முடியல. இப்பதான் உண்மையே வெளியில வருது. இப்ப என்னத்தான் செய்ய? பரவாயில்ல, அவ அழறது நல்லதுதான். அவ பாசத்தை வெளியில காட்டுறதும் நல்லதுதான். விடுங்க, அழட்டும். அவ அந்த மாதிரி இருந்ததுக்கும் ஒரு வகையில நான் தான் காரணமோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு பரணி. டே, நீ என்னடா பேசுற? பாவம்ல அவ என்னால எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கா. டே, அவளோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் இல்ல. ஏதோ தெரியாம வெங்கடேஷ காதலிச்சிட்டான். அது அவ மனசுல பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவனை விட்டு பிரிஞ்சதும் உடனடியா இன்னொரு கல்யாணம், இன்னொரு காதல்னு ஆரம்பிச்சா தப்பா இருக்கும். ஊரு தப்பா பேசும் தான் அவ வருத்தப்படுறா, பாடுபடுறா. இல்லத்தா, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். அவ மனசுல இருக்கிற பயத்தை போக்கணும் தா. எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகுது இல்ல. என்னோட டார்ச்சரை தாங்க முடியாம தானே அவ அவசரமா வெங்கடேஷ கல்யாணம் பண்ண வேண்டி இருந்துச்சு. என்கிட்ட இருந்து தப்பிக்க தானே அவ வெங்கடேசனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க அவங்களுக்கு பழிய அவங்க அவங்க மேல போட்டுக்கிறதே ஒரு வேலையா போச்சு பாண்டி. இத பாரு பாண்டி, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல அறிவு கண்ணு முழிக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய பாசிட்டிவான காரியத்தை மட்டும்தான் பார்க்கணும். மாமா, நீங்களும் கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. ரத்னா, இந்த டீயாவது குடித்தா? வேண்டாம்ப்பா. நீ இப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல. ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுங்கள. இப்படியா பட்னியா கிடப்ப? இந்தா டீயை குடி, உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. வேண்டாம்ப்பா. குடித்தா? சரி, டீ வேணாம்னா நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. சாப்பிடுறீ, உனக்கு ஏதாவது ஆயிட்டா? எனக்கு எதுவுமே வேண்டாம்.
கொஞ்சம் குடித்தா. சரிடி நீ சாப்பிட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த டீயாச்சும் குடிக்கலாம்ல. ஏத்தா குடித்தா. அது பாரு டாக்டர் இப்பதான் உள்ள போயிருக்காரு. திரும்பவும் வெளியே வந்து நிச்சயம் அவர் கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொல்லதான் போறாங்க. இந்தா டீயை மட்டும் குடி. இது குடிடி. இந்தா. ஐயோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல ரத்னா, ஒரு டீயாவது குடியால. எனக்கு வேண்டாம் தான். ஏலே வாத்தி பயல, யார்ரா நீ? எங்க இருந்துடா வந்த? எதுக்குடா என் வாழ்க்கையில விளையாடுற? உன் விதி என் கையால முடிய போகுது. இப்ப நீ ஷாக் அடிச்சு மயக்கமா கிடக்க. இப்ப நீ செத்தன்னு வச்சுக்க. ஷாக் அடிச்சு செத்ததாதான் எல்லாரும் நினைப்பாங்க. என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? ஏண்டா பொறுக்கி பயல, நீ மயக்கம் போட்டா ஏன் பொண்டாட்டி எதுக்குடா அழுவுறா? ஐயோ, மார்ச்சுவரியா? மார்ச்சுவரியில் கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யோ, ஐயோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யோ, கதவை திறங்கயா.